Hi guys, like this is part 2 of my 2023 plan review. Like goal review. In case நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மறக்காம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ யூ கேன் கெட் இந்த வீடியோக்குள்ள ஒரு சிங்க் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே இந்த ஐ ஐகானில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. லைக் ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் மை கோல்ஸ். கம்ப்ளீட்டட் இன் த சென்ஸ் இட் இஸ் நாட் லைக் 100%, பட் there is kind of ups and downs I faced. அண்ட் ஒரு சில விஷயம் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன், ஒரு சில விஷயம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணாமல் போயிருக்கேன். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துருக்கு அண்ட் நிறைய விஷயம் லைக் ஐ ஹாவ் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். ஐ எம் கோயிங் டு ஷேர் லைக் நான் என்னென்ன பண்ணேன் அந்த மாதிரி. செட்டிங் கோல் இஸ் கைண்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு பாத் சுத்தமாக இல்லைன்னா வி டோன்ட் நோ ஹவு டு ட்ராவல் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே போயிடுச்சுன்னா லைக் யூ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அந்த ஒரு பெரிய கொஷன் மார்க் வந்து இருக்கும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஓகே நம்ம இது பண்ணணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டில் உங்களோட ஒரு 50% ஆஃப் ஃபோக்கஸ் வந்து அதில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். 50% டிஸ்ட்ராக்ட் ஆனாலும். ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயரில் இருக்கீங்க. ஸோ இந்த இயர் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் இட் ஆஸ் 2024. ஸோ 2024 இருக்கீங்க நீங்கள். அண்ட் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. யூ டூ யுவர் டியூட்டி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் யூ டூ, டோன்ட் டெல் தட் யூ டோன்ட் ஃபைண்ட் டைம். பிகாஸ் நமக்கு வந்து நம்ம ஜாபை விட்டு நம்ம படிக்கிறத விட்டு வி ஆல் கெட் சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம் அட்லீஸ்ட் ஆன் வீக்கெண்ட் லைக் சாட்டர்டே சண்டேஸில் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகே நம்ம வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், வாட் எல்ஸ்? அதை விட்டு வேறு என்ன பண்ண முடியும்? பிகாஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணாலும் ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. லைக் நீங்கள் வந்து எனக்கு மொபைல் பார்க்குறது பிடிக்கும், எனக்கு சீரிஸ் பார்க்குறது பிடிக்கும், பட் யூ வில் கெட் ஃபெட் அப். கண்டிப்பாக வந்து நிறைய இந்த மாதிரி வந்து ஆகும். நீங்கள் வந்து டயர்ட் ஆகிடுவீங்க ஒரு விஷயம் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு. அகெயின் உங்களுக்கு ஒரு ஓவர் திங்கிங் வரும். நம்ம பண்ணுறது சரியா, நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே இல்லாமல் நீங்கள் நடுவில் போய் ஸ்ட்ரைக் ஆகிட்டு அது வந்து உங்கள் மண்டையில் ஹிட் பண்ணி அப்போது நீங்கள் யோசிச்சு அப்போது நீங்கள் வந்து ஐயோ 6 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ரெக்ரெட் பண்ணுறதுக்கு இந்த வருஷமா நான் இது பண்ண போகிறேன். ஒரு குட்டி விஷயம் இருக்கட்டும். இட்ஸ் அபவுட் நீங்கள் புதுசாக எதுவும் பண்ண வேணாம். லைக் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நான் வந்து ஒரு நல்ல சாப்பாடு இந்த வருஷம் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். இல்லைனா வந்து நான் இந்த இயர் ஃபுல்லாமே வந்து வாரத்துக்கு ஒரு 3 டேஸ் வந்து நான் ஜாகிங் பண்ண போகிறேன், வாக்கிங் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் ஐ கெட் எ குட் ஸ்லீப். நான் வந்து நல்லா தூங்க போகிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே லைக் இட்ஸ் ஆல் கோல்ஸ் தான். அது குட்டி குட்டி விஷயம். அது உங்கள் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்கள் நாலேஜுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்கள் கெரியர், ஃபினான்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் யூ வில் பி ஸ்பெண்டிங் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் ஆன் தட் கோல். ஸோ நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நான் வந்து கோல் ஒரு ப்ராப்பராக பெருசாக கோல் வந்து செட் பண்ணி கைண்ட் ஆஃப் 4th இயர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் காலேஜோட லாஸ்ட் இயர் இருக்கும்போது ஐ தாட் ஐ ஹாவ் டு டூ திஸ் திங்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங் மை ஜாப் ஆல்சோ அதுக்கப்புறம் 2022 நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ஆல்மோஸ்ட் டிட். அண்ட் 2023 எனக்கு ஒரு குட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ஆல்மோஸ்ட் காட் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இன் திஸ் இயர். ஸோ தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் யோசிச்ச நிறைய விஷயம் வந்து இந்த இயர் வந்து நடந்திருக்கு. ஸோ செட்டிங் எ கோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் செட்டிங் எ கோல் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னா லைக் பீப்புள் செட் எ கைண்ட் ஆஃப் அன்ரியலிஸ்டிக் திங்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆஸ் ஐ மென்ஷன்ட் நான் வந்து 30 புக்ஸ் வந்து இந்த இயர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் யூ ஹாவ் டு அனலைஸ் இஸ் இட் த யூஸ்வல் திங் யூ டூ அப்படின்றது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். த மிஸ்டேக்ஸ் ஐ டிட் அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாக இது சொல்கிறேன். ஐம் நாட் எ பர்சன் ஹூ ரீட்ஸ் புக்ஸ். நோ, நாட் எட் ஆல். நான் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா கூட ஐ லவ் டு வாட்ச் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிற டைப் நான். ஐ எம் நாட் இன் டு புக் அட் ஆல். பட் ஐ புஷ்ட் மை செல்ஃப். ஓகே அது என்ன தான் இருக்குது, கற்றுக்கணுமே, லைக் லெட் மீ கிவ் எ ட்ரை. நான் வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணல, பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் புக் ரீட் பண்ணும்போது ஐ ஃபெல் இன் லவ். லைக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய விஷயம் கற்றுக்குறேன். லைக் நான்
நான் கொஞ்சம் நெறைய படிச்சு கொஞ்சம் எனக்கு வந்து ஹைப் குடுத்த புக்குன்னா, லைக் ஐ கேன் டெல் அட்டாமிக் ஹேபிட்ஸ். அதுல ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் ஐ திங்க் இஃப் ஐ அம் நாட் ராங். அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. லைக் ஹி ஹஸ் கிவன் சம் ரெஃபரன்ஸ் ஆஃப் எ புக் அண்ட் ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு இந்த குவாட் வந்து நெறைய பேர் தெரியணும் அப்டின்ட்டு. நீ ஒரு புக் எழுதணும். மீன்ஸ் கைண்ட் ஆஃப் தூய தமிழ்ல வரும். நீ ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்றால், ஆ ஒரு நூலகத்தை படிக்க வேண்டும் அப்டின்ற மாதிரி ஒரு குவாட் வந்து வரும். ஐ ஃபெல்ட் இட் ஃப்ரம் ஹிம். எப்படி இருந்துச்சுன்னா, அவ்ளோ ரெஃபரன்ஸ் ஹி ஹாஸ் கிவன். அப்போதான் நெனச்சேன், லைக் இட் இஸ் நாட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓன் ஐடியாஸ். பட் அவர் வந்து நெறைய புக் படிச்சு, அதிலிருந்து அனலைஸ் பண்ணி, அதில அவருக்கு என்ன புரிஞ்சுச்சோ, அதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மேட்டா குடுத்தது தான் அந்த புக். சீரியஸ்லி ஐ நெவர் தாட் புக்குக்கும் எனக்கும் இந்த அளவுக்கு ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஐ ஃபெல்ட் இட். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஐ கேன் டெல் இட்ஸ் ஃபால் அண்டர் ப்ரொடக்டிவிட்டி புக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த கேட்டகரியில தான் இருக்கு. பட் சீரியஸ்லி ப்ரோ, இட்ஸ் சச் அன் அமேசிங் புக். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் ஐ வில் கிவ் யூ a லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும்னா படித்து பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ தாட் ஓகே, இந்த விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் ட்ரை பண்ணாமே இருந்தோம். ஐ ட்ரைட் இட். பட் அகெயின் ஐ எம் பீயிங் எ லேசி ஆஃபன். ஸோ அப்பப்போ வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ ஆஃபன் டூ கன்சிஸ்டன்ட்லி அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் இதில் அன்ரியலிஸ்டிக்னு என்ன சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் ஏ பர்சன் ஹூ நெவர் ரீட்ஸ் எ புக். பட் நான் வந்து 30 புக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் தட்ஸ் பார்த்தாலே தெரியும் எப்படி 30 புக்ஸ் ஈவன் இஃப் யூ ஹேவ் இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் 1 இயர் அது 100 புக்ஸ் படிக்கிறவங்கலாம் எங்கேயோ இருக்காங்க. பட் தட் நாட் த யூசுவல் திங் ஐ டூ ரைட். அதுவே எனக்கு ஒரு நான் 30 வீடியோஸ்னா ஐ கேன் கம்ப்ளீட் வித்தின் எ மந்த். நான் ஒரு டேக்கு ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி 30 டேஸ்க்குள்ள 30 வீடியோ முடிச்சிருப்பேன். ஏன் 30 மூவிஸ் கூட நான் முடிச்சிருவேன். பட் ரீடிங் எ புக்ஸ் தட் கைண்ட் ஆஃப் இம்பாசிபிள் ஃபார் மீ. ஸோ அந்த அந்த வந்து அன்ரியலிஸ்டிக்காக நான் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் அத வந்து லைக் ஐ ஹேவ் லேர்ன்ட் ஓகே இதுதான் போல. அண்ட் ஃபைனலா நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது, லைக் லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த இயர்ல வந்து நான் இத அனலைஸ் பண்ணேன். ஐ திங்க் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபர் 1ல. ஸோ அந்த மாரி அனலைஸ் பண்ணி ஓகே நம்ம வந்து ஒரு 10 புக்கா கன்சிடர் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்கிப் 20 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10 புக்ல ஐ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் 2 1/2 புக்ஸ் வந்து நான் அந்த இயர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து அந்த லாஸ்ட் குவார்ட்டர் வரைக்குமே வந்து ஒரு 2 1/2 புக்ஸ் வந்து முடிச்சிருந்தேன். பட் ஈவன் தோ ஐ ஃபெல்ட் அந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல ஐ ஹேவ் ரெட் ஒன்லி ஆஃப் ஆஃப் த புக். ஸோ அது மட்டும் தான் என்னால வந்து பண்ண முடிஞ்சுச்சு. தென் ஐ ஹேவ் ரியலைஸ் நவ் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா கோல் வந்து நம்ம செட் பண்ணோம்னா, ஆப்வியஸ்லி இட் ஒன்ட் ஒர்க். அது வந்து ஒர்க் ஆகலன்னா உங்க மைண்ட் செட்ல எப்படி ஃபிக்ஸ் ஆயிடும்னா, ஓகே நீ ஒண்ணு பண்ற, அது வந்து நேம் சேக்குக்கு தான் பண்ற, எப்படி இருந்தாலும் நீ அத பண்ண மாட்ட அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்குள்ள நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஃபிக்ஸ் ஆனா நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்க கோல் செட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, எது பண்ணாலும் ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் வெரி ஸ்மால். ரொம்ப சின்ன சின்ன விஷயமா நீங்க பண்ணுங்க. மோஸ்ட்லி ஐ நோ இப்போ 2024 ரிசல்யூஷன் அப்படின்னு எடுத்தாலே ஜிம் போறது வந்து கண்டிப்பா எடுத்துட்டு அத 1 இயர் பிளான் வந்து நீங்க பண்ணுவீங்க. டோன்ட் டூ இட். ஃபர்ஸ்ட் கோ ஃபார் எ வாக். நீங்க வந்து நான் ஜிம்முக்கே போல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஞ்சமா வாக், ஜாக் வந்து உங்க வீட்லயே ஒரு சில விஷயத்த வந்து நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அத கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்க ஜிம்முக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பரா போகும். பட் இஃப் யூ ஆர் எ பெர்சன் நான் வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரெச் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற பெர்சன எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் நீங்க ஜிம்ல விட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல பண்ணும்போதே உங்க பாடி பெயின் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா உங்க பாடிக்கு வந்து ரெஸ்ட் தேவ அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும். எகைன் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களால வந்து ஜிம்முக்கு போக வந்து உங்களால புஷ் பண்ண முடியாது. இட் அஃபெக்ட்ஸ் யூ எ லாட். அதே மாதிரி தான் உங்க கோல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவல்ல வச்சுக்கோங்க. பரவால்ல. யூ ரீட் ஜஸ்ட் 1 லைன் ஆஃப் எ பேஜ். அந்த மாதிரி இஃப் யூ ஆர் நாட் எ புக் ரீடர், ஒரு லைன் இன்னைக்கு படிங்க. நெக்ஸ்ட் 2 லைன்ஸ், நெக்ஸ்ட் 3 லைன்ஸ், 4 லைன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு போயிட்டு 1 இயர் ஃபுல்லாவே ஒரு புக் படிச்சாலும் ஓகே. அட்லீஸ்ட் யூ வில் எண்ட் அப் ஓகே நம்ம ஒரு புக்காவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அத விட்டுட்டு என்ன மாதிரி வந்து லூசுத்தனமா 30 புக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, அந்த 30 புக்ல வந்து 3 புக் தான் படிச்சேன் அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, இட்ஸ் நாட் கோயிங் டூ வொர்க் அவுட். இது வந்து புக்ஸ்ல மட்டும் இல்ல, நெறைய விஷயத்துல சொல்றேன். பட் நான் ஆல்மோஸ்ட் நான் பண்ண விஷயம் இந்த இந்த டைம் வந்து ஓவர் டூவா வந்து எதுவுமே பெருசா இருக்கல. எல்லாமே வந்து ஒரு மினிமல் லெவல்ல தான் நான் செட் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலி நான் பண்ண விஷயம் எல்லாமே என்னால 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். பட் தேர் ஆர் சம் அதர் ஃபேக்டர்ஸ் ரைட். நான் வெறும் அந்த கோல் ஓரியன்டடா போயிட்டு இருந்தேன்னா, வேர் இஸ் மை ஹேப்பினஸ்?
நான் எனக்காக கொஞ்சமாச்சும் செல்ஃபிஷாக இருக்கணும்ல. பிகாஸ் எவ்ரிதிங் வில் ஹேப்பன். பட் ஐ வில் நெவர் கெட் திஸ் டைம் பீரியட் ரைட் எகெயின் இன் மை லைஃப். நான் எகெயின் ஒரு 23, 24 இயர்ஸ்க்குள்ளே வந்து என்னால் வந்து ஒரு சில விஷயம் வந்து அந்த ஏஜ் பர்டிகுலர் ஏஜில் தான் பண்ண முடியும். ஐ கேனாட் டூ இட். அதனாலேயே லைக் ஐ வாஸ் லைக் ஓகே, நான் இந்த கோலை அரைகுறைய கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. பட் ஐ ஹாவ் டு டூ திஸ் இந்த இயர்க்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த நான் வாண்டடாக பண்ணேன். ஸோ அதனால ஒரு சில கோல் வந்து என்னால் வந்து 100% கம்ப்ளீட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரீசன். அதுதான் சொன்னேன் லைக் ஈவன் ஐ எம் நாட் கம்ப்ளீட்டட், ஐ எம் நாட் ரெக்ரெட்டிங். பிகாஸ் அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் என்ன ஹாப்பி படுத்திக்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயத்த பண்ணேன். தட் இஸ் லைக் வெரி குட் ஆசம் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ யா, திஸ் ஆர் த கோல் மிஸ்டேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் டூ. மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலனா ஜஸ்ட் லுக் அட் யூ. எனக்கு கோலே இல்லை, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபிக்ஸ் இட், ஐ டோன்ட் நோ ஹவு டு செட் இட். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ கோலே இல்லை. லெட் கன்சிடர் பத்மினி ஹேஸ் நோ கோல். பட் லுக் அட் மீ லைக் நான் என்னோட ஏஜுக்கு என்னோட ஹைட்டுக்கு வந்து ஐ நீட் டு கெயின் எ பிட் வெயிட். ஸோ ஐ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் இட். இல்லைன்னா லைக் என் ஸ்கின் வந்து ரீசெண்டாக ட்ராவல் பண்ணி நான் செம்ம டேனாக இருக்கேன். ஸோ அதனால அதை நான் வந்து கொஞ்சம் என்னோட பர்சனல் கேராக வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணுங்கள். இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கோல். பிகாஸ் உங்கள் ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ கேன் ஏர்ன் மணி, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். பட் இந்த டைம் பீரியட் உங்கள் ஹெல்த் இதெல்லாமே வந்து லைக் யூ கேனாட் பே அண்ட் கெட் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபோக்கஸ் வந்து நிறைய பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் லைக் ப்ளீஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ கெட். பிகாஸ் நான் அதை ரொம்ப லைக் ஃப்ரம் பாஸ்ட் 2 இல்லை 3 இயர்ஸாக வந்து நான் ரொம்ப யோசிக்கிற விஷயம் தான் கிராட்டிடியூட். இட்ஸ் நாட் ஏ சிம்பிள் வேர்ட். இது வந்து உங்கள் டோட்டல் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணுற ஒரு பெரிய மேட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் கன்சிடர் நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. பட் யூ டிட் நாட் கெட் இட். அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பிகாஸ் உங்ககிட்ட இருக்கிறது கூட சில பேர்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து தேங்க்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் யூ ஷேர் த திங்ஸ். உங்களுக்கு வந்து வேண்டான்ற பொருளை அதை வச்சுட்டு தூக்கி போடுறதுக்கு பதிலாக அது வந்து இருக்கிற டைமில் நல்லா இருக்கிற டைமில் மற்றவங்களுக்கு கொடுங்க. நிறைய வந்து ஷேர் பண்ணுங்க. லைக் ஷேர் அண்ட் கேர் வந்து நிறைய இருக்கட்டும். லைக் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஹெல்ப் அதர்ஸ். இட்ஸ் நாட் லைக் பெரிய ஹெல்ப் தான் பண்ணணும்ல, கைண்ட் ஆஃப் வெரி குட்டி குட்டி ஹெல்ப் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க. அண்ட் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மேபி தே ஹாவ் ட்ரெஸ்ட் வெல் டுடே அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குட்டி காம்ப்ளிமெண்ட் கொடுத்து பாருங்க. யூ பிரிங் ஸ்மைல் டு த பீப்புள். ஸோ அதெல்லாமே குட்டி குட்டி விஷயம்தான். இந்த குட்டி குட்டி ஜெஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். பிகாஸ் வாட் எவர் யூ டூ இட் ரைட் யூ வில் கெட் இட் பேக். I believe it a lot. So yeah, you absolutely do it. உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிற விஷயம் எல்லாமே இதெல்லாம் தான். குட்டி விஷயம் இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இட் வில் ஹேப்பன். அண்ட் பி டிரான்ஸ்பரண்ட் வித் த பீப்புள் who you know அப்படின்ற மாதிரி இருங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்கம்யூனிகேஷன் ஏதோ ஒன்று இருக்கா. அது தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லி அந்த ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட போய் சொல்லி உங்களுக்கு ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. நீ எனக்கு இப்படி பண்ணால் எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்கள் மென்டல் பீஸும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த பர்சன் ஹூ இன்வால்வ்ட் இன் தட் சீன் அவங்களுக்கும் வந்து ஓகே இது அவங்களுக்கு பிடிக்கல போல், நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடியா வரும். யா லைக் இதெல்லாமே இந்த கண்டென்ட்குள்ளே வராது. பட் ஈவன் தோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட். பிகாஸ் நான் 2023 ஃபாலோ பண்ண ஒரு பெரிய விஷயம் இஸ் கிராட்டிடியூட். அண்ட் இருக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எல்லா விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடைக்காது. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்த அளவுக்கான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். லைக் ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் ட்ரீட்டிங் யூ சீப் டசன்ட் மீன் யூ ஆர் சீப்.
அண்ட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு ட்ரீட் தம் த சேம் வே. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. ஜஸ்ட் ஃபாலோ இட். டோன்ட் கிவ் எ ஷிட் டு எனி ஒன். உங்கள் வேலை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வேண்டியது தானாக வரும். தட்ஸ் இட். இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அமேசான் ஆர்டர், அவ்வளோதான். இல்லை ஃப்ளிப்கார்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் எனி ப்ரொமோஷனல் வீடியோ ஜஸ்ட் பிகாஸ் ஐ யூஸ் சச் வேர்ட்ஸ். ஏதோ ஒரு ஆர்டர் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் உங்கள் அட்ரஸுக்கு கண்டிப்பாக வரும். பட் டெலிவரி டேட் மட்டும்தான் தெரியல. I always believe this because now I might be got like kind of 2K subscribers. கூடிய சீக்கிரத்தில் I might hit 10K இல்லைனா 20K whatever it is. But trust the process. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. And there are few ethical things you should follow. Never cheat. You never cheat. At least people who trust you a lot. And never use other people's innocence. அது பண்ணவே பண்ணாதீங்க. That is a worst thing. So and never backstab the people. உங்களுக்கு வேணாமா, you just tell them you are not involved. Leave the scene. That அவ்வளோதான். அதை விட்டுட்டு you don't play other people's role. And never compare yourself with other people because you are the main character in your own story. நீங்கள் உங்கள் ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணாலே போதும். இட் மைட் பி ஹீரோ, இட் மைட் பி காமெடியன், வாட் எவர் இட் இஸ், டூ யுவர் கேரக்டர், அவ்வளோதான். அதை பண்ணிவிட்டு நீங்கள் தானாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது தானாக வந்து வரும். இட் மைட் பி ரெகக்னைசேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ். அண்ட் இட்ஸ் நெவர் டூ லேட். ஓகே, நான் இந்த வீடியோ லைக் ஐ தாட் ஆஃப் போஸ்டிங் 4 days பேக். ஐ எம் ஜஸ்ட் பிஸி. வை ஷுட் ஐ ரஷ்? நான் ஏன் வந்து இன்னைக்குள்ளே போடணும் அப்படின்ற மாதிரி ரஷ் பண்ணணும். ஐ வாஸ் ஜஸ்ட் சில்லிங் அண்ட் ஐ எம் ஷூட்டிங் திஸ் வீடியோ ஆன் நியூ இயர் லைக் அரௌண்ட் 2024 January 1st அன்றைக்கி தான் இந்த வீடியோவே நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இட் மைட் கம் ஏ கைண்ட் ஆஃப் ஒரு 2 days வரலாம், இல்லை 2 days லேட்டாக வரலாம். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த டேட். பட் திஸ் இஸ் த திங், நெவர் ரஷ். அண்ட் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் பிளைண்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் யார் அது சஜஸ்ட் பண்ணாலும். எனக்கு கோல் செட் பண்ணி எனக்கு ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. சில பேருக்கு கோ வித் எ ஃப்ளோ தான் நிறைய விஷயம் நடக்கும். தட்ஸ் ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அது பண்ணுங்கள். ஐ நோ ஐ ஸ்போக் எ லாட். நிறைய தேவை இருக்கிற விஷயம், தேவையில்லாத விஷயம் நிறைய வந்திருக்கும். பட் தட் அப்சல்யூட்லி ஃபைன். இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வேவியாக யூஸ்வலாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி வந்து ஒரு கான் வச்சுக்கிறோன்னா அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். It's not a kind of video format which I thought of sharing, but that's okay. That's it. So happy new year to all you endeavors. And இந்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் இயராக இருக்க போகுது. அண்ட் 2023 இஸ் கைண்ட் ஆஃப் அமேசிங் இயர் ஃபார் மீ. நிறைய லேர்னிங்ஸ், நிறைய ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் சேட் டேஸும் இருந்துச்சு. தட்ஸ் ஃபைன். சேட் டேஸ் இல்லைன்னா லைஃப் போரிங்காக போயிடும். ஸோ கைண்ட் ஆஃப் சூப்பர் டூப்பர் இயர் எனக்கு. ஸோ உங்களோட 2023 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.